கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணையை வரவேற்பதாக மாதவச்சேரியில் சாராயம் குடித்து இறந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள் அப்பா 3 மாதம் முன்னாடி கள்ளச்சாராயத்தில் இறந்துட்டார். அதில் பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸு, சிபிசிஐடியோ இல்லை இது ஜட்ஜி முன்னாடி எல்லாத்துலேயுமே விசாரணை நடந்தது. எல்லாருமே விசாரணை பண்ணாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் நாங்களும் பதில் சொன்னோம். இதில் அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் இடம் விட்டு இடம் மாற்றிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே தவிர இதுக்கான தண்டனை கொடுத்தாங்களான்னு தெரியல. இங்கே லோக்கலாக விற்றவங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. இதுக்கு துணை போன அதிகாரிகள் இன்னும் வேலையில் தான் இருக்காங்க. இடத்த மாற்றிருக்காங்க. அவங்க அதில் எந்தவித பாதிப்பும் அடையலை. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றிருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் அந்த வரப்போகிற சிபிஐயாவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே, இதுக்கு துணை போனவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, நியாயமான தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது விற்றவங்களாம் உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு துணையாக இருந்த போலீஸுங்களை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க இப்போ திருவண்ணாமலை போய் வேலை பார்த்து அவங்க அங்கே சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட உயிர் திரும்பி வருங்களா? இவங்களுக்கு அதாவது வேலையை விட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப கிடையாது. அவங்கள வேலையில் தான் வச்சுருக்கீங்க. வேலையில் வச்சுருந்தா அவங்களுக்கு சம்பளம் போயிட்டுருக்குது. ஆனால் போன உயிருக்கு என்ன உத்தரவாதம்? உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக வரவங்க எடுத்து கொடுக்கணும். இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ சிபிஐ விசாரிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? சிபி விசாரித்து தான் அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்கணும். அவங்க யார் இதுக்கெல்லாம் துணைக்கு போனாங்களோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு போகணும். வீட்டில் இந்த விஷ சாராயம் குடித்து இறந்ததில் எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு இறந்தாங்க. நாங்கள் அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயும் வந்துருச்சு. இருந்தும் அதுக்கு உண்டான நிவாரணம் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. போலீஸ் விசாரணையும் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போதைக்கு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் வச்சுருக்குறாங்களே தவிர அதுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியல. இதுக்கு மேலே இங்கே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.